ஏரிகளை அழிப்பது நாட்டின் வளர்ச்சி என்றால் நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயத்தின் பங்கு இல்லையா? பொன்னேரி அருகே காட்டூர் கிராமத்தில் உள்ள ஏரி உட்பட பல ஏரிகள் அழிக்கப்பட்டு வருவதால் கொந்தளிக்கிறார் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார். என் பேர் கோபி நயினார், திரைப்பட இயக்குனராக இருக்கிறேன். என்னுடைய கிராமம் காட்டூர் கிராமம். காட்டூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் ஒன்றியத்தில் பொன்னேரி தொகுதியில் இருக்குது. இந்த காட்டூர் கிராமத்தில் அதனுடைய ஒரு ஏரி ஒன்று இருக்குது. இந்த ஏரி தமிழகத்தில் இருக்கிற 10 ஏரிகளில் மிக முக்கியமான ஏரிகளில் இது ஒரு ஏரி. இந்த ஏரியை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் நாங்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ சமீபத்தில் இந்த ஏரியில் மண் எடுக்கிறதுக்கான வேலை துவங்கி இருக்குது. இந்த ஏரியை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள் நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு ஏரியில் மண் எடுக்கிறதுக்கான வேலைகள் துவங்கும் பொழுது இந்த மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஏரியை மண்ணெடுக்கிறதுக்கு அனுமதிக்கின்ற அதிகாரிகள் சிந்திக்கணுமா வேணாமா? வெறும் இந்த ஏரி மட்டும் அல்லாது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற, அதுவும் பொன்னேரி தொகுதி சுற்றி இருக்கின்ற முக்கியமான ஏரிகளையும் இவர்கள் கை வச்சிருக்காங்க. கோலூர், கடப்பாக்கம், பூவாமி, ஆரணி, ஆமூர், கீழ்மேனி, பண்பாக்கம், மெத்தூர், தடப்பெரும்பாக்கம், திணிலி அப்படின்னு இந்த வரிசை நீண்டுனே போகுது. அப்போ இதை கவனிக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க தொடர்ந்து ஏரிகளிலே கை வைக்கிற போது ஏரிகளில் தொடர்ந்து கை வைக்கும் போது இது விவசாயத்துக்கு எதிரான ஒரு மறைமுக வேலை திட்டமாக இருக்குதோ, இல்லை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா, இது தெரியாமல் செய்கிறாங்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு உருவாகுது. ஏன்னா ஏரி என்பது விவசாயத்தினுடைய தேவைக்காக இருக்குது. நீங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மண் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த அதிகாரிகள் எங்ககிட்ட சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் அதை மறுக்கலை, நீங்கள் எடுங்க. ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சியில் விவசாயத்தினுடைய பங்கும் இருக்குதா இல்லையா? விவசாயத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆகாதா? அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சாலை போடுவதும் பல்வேறு கட்டிடங்களை கட்டுவதும் அப்படின்னாக்கா அப்போ விவசாயத்துக்கான வளர்ச்சியை யார் பாதுகாக்கிறது? நமக்கு மண் தேவைப்படுதுன்னா மண்ணல்லத்துக்கு பல்வேறு இடங்கள் இருக்குது. அதை அவர்கள் தேர்வு செய்யலாம், அதை தேடி அவங்க செய்யலாம். ஆனால் ஏன் நேரடி ஏரிக்குள்ளே வராங்க? அப்போ ஏரிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சமமான ஒரு தளம் அதில் இருக்குது. அதனால தான் நீர் உறிஞ்சப்படாமல் அது கோடை காலங்களிலும் கூட நீரை பாதுகாக்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு சமதளத்தை அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு செயற்கையானது, இயற்கையானது அல்ல. அப்போ செயற்கையான ஒரு ஏரியில் இவங்க மண்ணல்றவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட தேவை கருதி அந்த புக்லைன் வச்சு அள்ளி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதோட சமதளத்தை உருக்குலைச்சிடுறாங்க. அதனுடைய சமதளம் உருக்குலைஞ்சிட்டாலே நீர் தேங்கி நிற்பதற்கான ஒரு ஆதாரத்தை இழந்து பூமிக்குள் நீர் போயிடும். பூமிக்குள் நீர் போய் நீர்த்தேக்கம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த மண்ணில் எங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு உருவாகுது. அந்தந்த பகுதிகளில் அங்கங்கே இருக்கிற சொத்துக்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிடும் அப்படின்னாக்கா அந்த பகுதிகளில் வாழ்ந்து இருக்கிற இந்த அரசை உருவாக்குகின்ற இந்த மக்களுடைய உரிமைகள் தான் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைக்க முடியும். தயவு கூர்ந்து காட்டூர் ஏரி மட்டுமல்லாது இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற நீராதாரமாக இருக்கின்ற உழவு தொழிலுக்கு மிகப்பெரிய உயிர் ஆதாரமாக இருக்கின்ற ஏரிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருப்பது போல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய அவசியம் இருக்கிறது. தயவுசெய்து எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம்.